வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தொடர்ந்து நடத்திய தாக்குதலின் விளைவாக ஹமாஸ் இயக்கத்தின் ரஃபா பிரிகேட் படைப்பிரிவு கிட்டத்தட்ட செயலிழந்து விட்டதாக இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த அக்டோபரில் வடக்கு காசாவில் தொடங்கிய போர் தெற்கு நோக்கி நகர்ந்த போது ஹமாஸ் இயக்கத்தின் பல படைப்பிரிவுகளில் பலம் அளிக்கப்பட்ட நிலையில் ரஃபா பிரிகேட் படைப்பிரிவு தான் செயற்படும் நிலையில் மீதமாக இருந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் அறிவித்திருந்தது. ரஃபா படைப்பிரிவு தோற்கடிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் கூறிய ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்த கூற்று வந்துள்ளது. தெற்கில் ஜாஃப்னா, வடக்கில் ஷபூரா, மேற்கில் டெல் சுல்தான் மற்றும் கிழக்கில் ரஃபா ஆகியவை அந்த பட்டாலியன் படைப்பிரிவுகள். மே மாதம் ஐடிஎஃப்பின் 162வது பிரிவு அதன் தாக்குதலை தொடங்கும் வரை ஹமாஸின் இறுதி கூட்டியாக ரஃபா கருதப்பட்டது. ரஃபாவில் நடந்த போர்களுக்கு மத்தியில் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் சுரங்கப்பாதைகளில் இருந்து தப்பித்து துருப்புக்களுடன் போரிடுவதற்கு பதிலாக வடக்கே இஸ்ரேலினால் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்திற்கு தப்பி செல்ல முயற்சிப்பதை கண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. ஹமாஸ் துப்பாக்கிதாரிகளை ஐடிஎஃப் துருப்புக்கள் அந்த பகுதியில் வெற்றிகரமாக பதுங்கியிருந்து தப்பிச் செல்ல முடியாதபடி தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. நடந்து வரும் தாக்குதலுக்கு மத்தியில் ரஃபாவில் 1000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் செயல்பாட்டாளர்களை கொன்றுள்ளதாகவும் நடவடிக்கை தொடங்கியவுடன் பல துப்பாக்கி ஏந்தியவர்கள் பாலஸ்தீனிய மக்களுடன் தப்பி ஓடிவிட்டதாகவும் ஐடிஎஃப் கூறியது. ரஃபா நகரத்திலேயே போர் புரிவதை தவிர ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் செயற்பாடு பிலடெல்பி தாழ்வாரத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது. எகிப்து காசா எல்லை பகுதியான பிலடெல்பி தாழ்வாரத்தில் ஐடிஎஃப் போர் பொறியியலாளர்கள் டசன் கணக்கான சுரங்கங்களை கண்டுபிடித்துள்ளனர். அவற்றில் சில எல்லை தாண்டி எகிப்திற்குள் செல்லும் விதத்தில் இருந்தன. போர் பொறியியலாளர்கள் காசா எகிப்து எல்லை முழுவதையும் சுரங்க பாதைகளுக்காக உன்னிப்பாக கண்டுபிடித்து அளித்து வருகின்றனர். அதே நேரத்தில் எல்லையில் இருந்து சுமார் 800 மீட்டருக்குள் உள்ள கட்டமைப்புகளை முற்றாக இடித்து பிலடெல்பி தாழ்வாரத்தை விரிவுபடுத்துகின்றனர். அதில் இருந்த வீடுகள், கட்டடங்கள் மற்றும் பிற கட்டுமானங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இப்போது எல்லையிலிருந்து சுமார் 800 மீட்டருக்குள் உள்ள பகுதியில் யாரும் தரைக்கு மேலே மறைவாக நடமாட முடியாது. அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. இத்தகைய சுரங்கப்பாதைகள் போருக்கு முன் ஹமாஸால் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டன. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் ஹமாஸால் நடத்தப்பட்ட தாக்குதல் அவர்களுக்கே எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சின்பார் இப்போது புரிந்து கொண்டிருப்பார். இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் சமீபகால ஆண்டுகளில் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தாமல் தரைக்கு மேலே உள்ள ரஃபா எல்லைக்கடவு வழியாக ஆயுதங்களை கடத்துவதாக கூறியுள்ளது. அப்படியானால் அது எகிப்துக்கும் தெரிந்தே நடந்த ஆயுத கடத்தல். ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. எப்படியோ அந்த எல்லைக்கடவையும் இப்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஃபாவில் நடந்த தாக்குதல்களின் முதல் நாளில் இந்த எல்லைக்கடவையை ஐடிஎஃப் கைப்பற்றியது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி பிலடெல்பி தாழ்வாரத்தில் உள்ள ஹமாஸின் 80% சுரங்கப்பாதைகள் அளிக்கப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது. பிலடெல்பி தாழ்வாரத்தில் 150க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று கடந்த வாரம் கேலன் கூறினார். முன்னதாக வெள்ளிக்கிழமை ரஃபாவில் ஆளற்ற விமான தாக்குதலில் பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது. ராணுவத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்ட ஒசாமா கடால்லா இஸ்லாமிய ஜிகாத்தின் ராணுவ புலனாய்வு பிரிவில் தளபதியாக பணியாற்றினார். அத்துடன் அவர் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் நடந்த தாக்குதலிலும் பங்கேற்றார். மேலும் வடக்கே கான்யூனிஸில் மற்றும் டெய்ரல் பலாவில் புறநகர் பகுதிகளில் 98வது பிரிவின் துருப்புக்கள் நடத்திய இறுதி நாள் மோதல்களில் டஜன் கணக்கான துப்பாக்கி ஏந்தியவர்களை கொன்றதாகவும் முன்பு நடந்த 24 மணி நேரத்தில் ஆளற்ற விமான தாக்குதல்களை வழிநடத்தியதாகவும் ஐடிஎஃப் கூறியது. காசா பகுதியின் மையத்தில் உள்ள நெட்சாரிம் தாழ்வாரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் 252வது படைப்பிரிவு சேர்ந்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்திய ஒரு ஹமாஸ் குழு மீது ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தியதாக ராணுவம் கூறியது. கூடுதலாக இஸ்ரேலிய விமானப்படை கடந்த நாளில் காசா முழுவதும் 40க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது. பொய்யான வாக்குப்பதிவு முடிவுகள் பற்றிய ஒரு ஆவணம் வெளியாகி உள்ளது. பாலஸ்தீனிய கொள்கை மற்றும் கணக்கெடுப்பு ஆராய்ச்சி மையம் PCPSR நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் ஹமாஸுக்கு பாதகமாக இருந்தன. ஹமாஸின் ஒரு குழு அந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை பொய்யாக்குவதாக காட்ட முயன்றது என்று அது தொடர்பான ஹமாஸின் ரகசிய ஆவணங்களை ஐடிஎஃப் வெளிப்படுத்தியது. PCPSR ஹமாஸுடன் ஒத்துழைப்பதை அந்த ஆவணங்கள் நிரூபிக்கவில்லை. மாறாக தேர்தல் முடிவுகளில் மோசடியாக செல்வாக்கு செலுத்த ஹமாஸ் குழு ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஐடிஎஃப் கூறியது. மேற்கு கரை நகரமான ரமல்லாவில் அமைந்துள்ள PCPSR பாலஸ்தீனத்தின் பிரபல கருத்து கணிப்பாளர் ஹலீல் ஷஹாகியால் நடத்தப்படுகிறது. இது பாலஸ்தீனியர்களுக்குள் நடக்கும் உள்வீட்டு சண்டை.
ஐடிஎஃப்-ஆல் வெளியிடப்பட்ட ஹமாஸ் ஆவணத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பதிப்பு மார்ச் 2024 முதல் பிசிபிஎஸ்ஆர் வாக்கெடுப்பின் முடிவுகள் அசல் தரவு மற்றும் தவறான எண்கள் இரண்டையும் காட்டியது. வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட ஹமாஸ் தாக்குதலை 71% பாலஸ்தீனியர்கள் ஆதரிப்பதாக காட்டியது. அதே நேரத்தில் ஐடிஎஃப் வெளியிட்டுள்ள உண்மையான தரவு பதிலளித்தவர்களில் 30.7% ஆதரவை காட்டியது. இதற்கு பதிலளித்த ஷிகாகி, காசாவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகளை ஹமாஸ் பொய்யாக்குவது சாத்தியமில்லை என்றார். அவர் மேலும் கூறிய போது, எங்கள் காசா குழு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடன் பணியாற்றியது. ஆனால் முழு தரக்கட்டுப்பாட்டை உறுதி செய்வதற்கான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக அனைத்து உரிமை கோரல்களையும் நாங்கள் விசாரிப்போம், ஷிகாகி கூறினார். மொத்தத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தொடங்கிய போரால் காசா பொதுமக்களுக்கும் ஹமாஸுக்கும் ஏற்பட்ட சேதம் எவ்வளவு என்பதை பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடைவார்கள், சிலர் துயரத்துடன் ஒப்புக்கொள்வார்கள். இவர்கள் நேர்மையான ஆதரவாளர்கள், அவர்களுக்கு நிலைமை புரிகிறது. வேறு சிலர் ஹமாஸுக்கு எந்த சேதமும் கிடையாது, இஸ்மாயில் ஹனியின் தலைமையில் அந்த இயக்கம் வெற்றி நடை போடுகிறது, இஸ்ரேல் தான் பாதி அழிந்து விட்டது என்கிறார்கள். அவர்கள் தமாஷ் பண்ணுகிறார்களா அல்லது நிஜமாகவே அப்படி நினைக்கிறார்களா என்பது தெரியவில்லை. மற்றவர்களின் பலவீனத்தை குத்தி காட்டுவது தவறு. அப்படி நினைப்பது அவர்களுக்கு நிம்மதியையோ நல்ல தூக்கத்தையோ கொடுக்கும் என்றால் மனிதாபிமான ரீதியில் சக மனிதர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். பாவம் விட்டுவிடுங்கள், அவர்களும் அவர்களது உலகில் ஆனந்தமாக இருக்கட்டுமே.